வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்னேக் சிவா. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு கடையை திறக்கும்போது உள்ளே ஒரு பெரிய மலைப்பாம்பு இருக்கதான் எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ நான் வெளியில் இருந்தனால என்னோடய டீம்லேருந்து ஒரு நண்பர் அனுப்பினேன். அங்கே போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய கண்ணாடி வீதியின் பாம்பு. ஸோ பாருங்கள், இந்த பாம்பு பார்க்கும்போது அதோடய தடிமனை பார்க்கும்போது அதோடய கலர்லாம் பார்க்கும்போது ஒரு மலைப்பாம்பு, அதாவது பைத்தான் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது பைத்தான் இல்லை, இது ஒரு கண்ணாடி வீதியின் பாம்பு. ரொம்ப மிக கொடிய விஷமான பாம்பு தான். ஸோ பாருங்கள், அந்த பாம்பு எங்கே ஒழிஞ்சிதுன்னு பாருங்கள். அவங்க நிறைய அந்த மீட்டர் பாக்ஸ் கீழே ரொம்ப அமைதியாக உள்ள படுத்துக்கிச்சு. பாருங்கள், அந்த பாம்பு ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்குது. ஒரு ஹேண்டில் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஆக்ரோஷமாக வருது, ரெடியாக இருக்கும். ஏன்னா இந்த பாம்பு பயங்கரமான விஷ பாம்பு. கொஞ்சம் தூரமாக தான் இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டம்தான். இதை ரொம்ப தூரமாக இருந்தால் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த பாம்பு கடிச்சுன்னா ரொம்ப சிரமம் தான். மேக்ஸிமம் ஒரு 25 நிமிஷம் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். அப்படி இல்லைன்னா மரணம் நேரம். ஸோ பாருங்கள், இந்த பாம்பு எவ்வளோ பெரிய பாம்பு, ரொம்ப ஹைட்டு தான். ஸோ பாருங்கள் என்ன மாதிரி பிடிக்கிறாரு அப்படின்னு. ஸோ தயவுசெய்து பாம்புகளை கையில் தொடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஹூக் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஒரு சிறந்த பயிற்சியாளர் மட்டும்தான் இந்த மாதிரி பாம்புகளை கையாள முடியும். ஸோ தயவுசெய்து யாரும் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி பாம்புகளை பிடிக்க ட்ரை பண்ண வேணாம். ஸோ பாம்புகளிலிருந்து முடிந்த அளவு தள்ளியாக இருக்கணும். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட்
தூக்கம் கண்ணாடி பார்க்குறீங்க